வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று இந்த கந்தன் என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரமானது அஷ்டமியினுடைய இரவாகவும் நாளைய விடியல் அஷ்டமியினுடைய விடியலாகவும் உனக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த நேரத்தில் உன் அப்பன் நான் உன்னோடு பேசியே தீர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன்னோடு சில விஷயங்களை நான் தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்து இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். கந்தனை உணர்ந்த பிள்ளைகள் எந்த நேரத்திலும் என்னை தவிர்த்து விட மாட்டார்கள். இந்த கந்தன் தன் வாழ்க்கையில் எப்பொழுதும் தனக்கு தேவை என்று நினைக்கின்றவர்கள் ஒரு நாளும் கந்தனின் வார்த்தைகளை தள்ளிவிட்டு செல்ல மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களும் எப்பொழுதும் உன்னை காயப்படுத்துகின்ற விஷயங்களும் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இனி உனக்கு நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும். உனக்குள் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் நீங்கி பேரதிசயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். கந்தனின் அருளை பெற்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனைகளிலிருந்து அவர்களால் எளிதாக மீண்டு வந்துவிட முடியும். இந்த இன்னல்களிலிருந்து அவர்களால் நிச்சயமாக நல்ல நிலையை நோக்கி பயணிக்க முடியும். அந்த திறமை அவர்களுக்கு உண்டு. அந்த திறமை அவர்களை நிச்சயமாக எப்பொழுதுமே இந்த கந்தன் அருகில் கொண்டு வந்து சேர்க்கும். எவ்வளவு இன்னல்களை கடந்தோம், எவ்வளவு பிரச்சனைகளை தூக்கி சுமந்தோம், இன்று இந்த வாழ்க்கை நமக்கானதாக மாறிவிட்டது என்று சொல்லி என் பிள்ளை பெருமகிழ்ச்சி அடைவாய். எல்லா மாற்றங்களையும் ஒருவரால் உணர முடியும். எல்லா விஷயங்களையும் ஒருவரால் நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும் என்றால் இந்த கந்தன் அவர்கள் வாழ்க்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த கந்தன் அவர்கள் வாழ்க்கையில் இருந்து அவர்களுக்கு நல்ல செய்திகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? அப்படித்தான் இன்றும் உன் அப்பன் உனக்கு நல்ல விஷயத்தை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். நான் தரும் பொழுது அதனை நீ பெற்றுக்கொண்டால் உனக்கு வாழ்க்கை பேரானந்தத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். நான் தரும் பொழுது அதனை நீ ஏற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்துவிடும். அத்தனையையும் கடந்து நீ வாழ நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களும் பெருமகிழ்ச்சிகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. அஷ்டமி நாள் என்பது நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டோம். ஆனால் தெய்வங்களை வணங்குவதற்கு மிகவும் உகந்த நாள் அல்லவா? இந்த நாளில் உன் முன்னால் நிற்கின்ற இந்த கந்தன் உனக்கு தருகின்ற வார்த்தைகளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்லும். நம்மை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று கவலை வேண்டாம். சொல்லி புரிய வைக்க நம் வாழ்க்கை ஒன்றும் புத்தகம் இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம் என்பதனை நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு அதை தெரியப்படுத்தித்தான் உன்னை யாரென்று நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் இங்கு கிடையாது. நிம்மதியாக வாழ வேண்டும் என்று விரும்பினால் எல்லாவற்றையும் மன்னித்து வாழ வேண்டும். அப்படி கட்டாயம் இங்கு எதற்கும் கிடையாது. எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு பதிலாக சில விஷயங்களை நீ மறந்தே விடலாம். அதுதான் அதைவிடவும் சிறந்தது. உரிமை கிடைக்கும் இடத்தில் உறவாக நின்று விடு. உரிமை கிடைக்காத இடத்தில் ஓரமாக கூட நின்று விடாதே. இதை நீ எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
எவ்வளவு அன்போடு அணைத்தாலும் கத்திக்கு வெட்டத்தான் தெரியும். அதுபோலத்தான் சில உறவுகளும். எவ்வளவு அன்பாக நாம் இருந்தாலும் அவர்கள் நம்மை காயப்படுத்தி விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் இந்த 2 விஷயத்தை எப்பொழுதும் நீ சரியாக பயன்படுத்து. பொருட்களை பயன்படுத்திக்கொள், மனிதனை அல்ல. தன்னுடைய தேவைக்காக மனிதனை இங்கு பயன்படுத்தி கொண்டு ஒரு பொருளைப் போல தூக்கி எறிந்து விடுகின்றார்கள். அதே நேரத்தில் மனிதனை நேசியுங்கள், பொருட்களை அல்ல. மனிதன் உயிருள்ள இந்த மனிதனின் மீது வைக்க முடியாத அன்பை உயிரற்ற இந்த பொருட்களின் மீது இவர்கள் வைக்கின்றார்கள். இதையெல்லாம் நாம் என்னவென்று நிச்சயமாக உணர வேண்டும். நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, நிலைமை சரியில்லை என்று சொல்வது எல்லாம் வெற்று பேச்சு. எனக்கு இருக்கின்ற நேரம் போதவில்லை என்று எவன் ஒருவன் சொல்கின்றானோ அதுதான் வெற்றிக்குரிய பேச்சு என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும். என் குழந்தையே, நான் இருந்து உன் முன்னால் சொல்கின்ற இந்த விஷயங்கள் உனக்கு புரியும் என்றால் எந்நாளும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பது உன் நினைவில் இருக்கும். தேவையில்லாது எதையும் சிந்திக்காதே. உன் திறமையை பற்றியெல்லாம் யாருக்கும் இங்கு கவலை கிடையாது. நீ எந்த அளவிற்கு திறமை படைத்த குழந்தை என்று யாரும் இங்கு யோசிப்பது கிடையாது. வெற்றி அடைகிறாயா இல்லையா என்பதை மட்டும்தான் எல்லோரும் கவனிக்கின்றார்கள். உனக்கு வெற்றி கிடைக்கிறதா இல்லையா என்பது மட்டும்தான் இங்கு அனைவரின் கவனமாக இருக்கின்றது. இந்த விஷயத்தை செய்வதற்கு நீ எத்தனை முயற்சிகளை செய்தாய், எத்தனை உழைப்பை செலுத்தினாய் என்பதனை பற்றி எல்லாம் யாரும் இங்கு கவலைப்பட போவதில்லை என்பதனை புரிந்து கொள். அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உனக்கு நன்மைகளை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருந்து நடத்துவதை நீ உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை எல்லாம் நீ ஒரு சேர பெற்றிடுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். அப்பன் முருகன் உனக்கு சொல்கின்ற சொல் உன் மனதிற்குள் பதியட்டும். அப்பொழுதுதான் தேவையற்ற மனிதர்களின் வார்த்தைகளுக்காக நீ வருந்த மாட்டாய். கத்தியால் உன் முதுகில் குத்தப்பட்ட போது கூட என் பிள்ளைக்கு வலிக்கவில்லை. குத்தியது யார் என்று திரும்பி பார்த்த பொழுது என் பிள்ளைக்கு அதிகமாக வலித்தது. என் குழந்தையே, இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் துரோகங்கள் வெளிப்படுகின்றது. அது வலிக்கும் பொழுதுதான் உனக்கு என்னவென்று புரிய வருகின்றது. இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. இதையெல்லாம் தாண்டி இனிமேல் நீ என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, இந்த துரோகங்களை எல்லாம் வேறறுத்து உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் மட்டும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. உன்னை தேடி வந்து நான் அத்தனை உண்மைகளையும் உனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பேன். உன்னை தேடி வந்து உனக்கு அத்தனை மாற்றங்களையும் இந்த கந்தன் நடத்திடுவேன். அஷ்டமி நாளில் தெய்வங்கள் அத்தனை பேரும் உன் இல்லத்திற்குள் வருவார்கள். உனக்கான பல நன்மைகளை எல்லாம் இந்த நேரத்தில் உனக்கு செய்து கொடுக்க துணிவார்கள். நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும். ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி தரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உன்னை துன்பப்படுத்தியதோ அதையெல்லாம் இனிமேல் நீ நிறைவாக பெற்றுவிட வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. நிறைவாக இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் அடைய வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இனி உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களும்
ஒரு சேர உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நடப்பது எல்லாம் உன் நன்மைக்குத்தான். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.